கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். We need to get into it right away so I can complete what I came to do. என்ன செய்ய வந்தா முடிக்கணும்னா உடனடியாக ஆரம்பிச்சாதான் முடியும். We've been talking about man and what the Bible talks about, what the Bible teaches us about man. மனுஷனை குறித்து வேதம் என்ன போதித்து வருகிறது என்பதை குறித்து தான் நாம் படித்து வருகிறோம். In this church we teach about everything. இந்த சபையிலே எல்லாவற்றை குறித்து நாம் போதிக்கிறோம். Because we believe that the Bible is a book about God and man. ஏனென்றால் வேத புத்தகம் என்பது மனுஷனை குறித்தும் தேவனை குறித்தும் கூறுகிற புத்தகம் என்று நாம் நம்புகிறோம். We believe that it is a book about God's great and grand purposes for man. இது தேவன் மனுஷனுக்காக வைத்திருக்கிற அவருடைய பிரம்மாண்டமான திட்டங்களையும் நோக்கங்களையும் குறித்தது என்று நாம் நம்புகிறோம். So I am happy and proud to be teaching this great plan and purpose of God. ஆகவே இந்த தேவனுடைய மாபெரும் நோக்கங்களையும் திட்டங்களையும் பிரசங்கிப்பதிலே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. Proverbs 19:21 says, நீதிமொழிகள் 19:21 சொல்கிறது, many are the plans of a man's heart or thoughts of a man's heart, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாக இருக்கிறது, but it is the purpose of the Lord that stands. ஆனாலும் கர்த்தருடைய நோக்கமே நிலை நிற்கும். You know, we may think so many things about life, வாழ்க்கை குறித்து நாம் பல்வேறு காரியங்களை நினைக்கலாம், but God has a purpose behind everything. ஆனால் எல்லாவற்றுக்கும் பின்னாலே தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். To live successfully you need to shed your thoughts and take on God's thoughts. வெற்றிகரமாய் வாழ வேண்டுமானால் உங்களுடைய எண்ணங்களை உதறிவிட்டு தேவனுடைய எண்ணங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். Learn from the Bible what life is all about. வாழ்க்கை என்றால் என்ன என்பதை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். Because this is the manufacturer's manual. ஏனென்றால் இதுதான் தயாரிப்பாளரின் புத்தகம். God who made you is telling you about who you are and what you're here for and how you must live. உங்களை உண்டாக்கின தேவன் நீங்கள் யார், இங்கே என்னத்துக்காக இருக்கிறீர்கள், நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இங்கே சொல்லுகிறார். You can never reach your divine destiny without coming to God's purposes and understanding them. தேவனுடைய நோக்கங்களிடத்தில் வந்து அந்த நோக்கங்களை புரிந்து கொள்ளாவிட்டால் பிறகு தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்க அந்த நிலையை நீங்கள் ஒருபோதும் அடைய முடியாது. We've been talking about God's purpose for the male and female and so on. ஆண்களுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன, பெண்களுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன, இத பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். But now we've been talking about last couple of weeks about the power and responsibilities of the female. கடந்த சில வாரங்களாக பெண்களிடத்திலே உள்ள வல்லமை என்ன, பலன் என்ன, அவருடைய பொறுப்பு என்ன, அதை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். Now both men and women possess power. ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இந்த பலன் இருக்கிறது. You know, it's not just that men have power. வெறும் ஆண்களுக்கு தான் பலன் இருக்குன்னு கிடையாது. Men and women possess power. ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பலன் இருக்கிறது. They have been endowed by God with power. தேவனே அந்த பலனை அவளுக்கு தந்திருக்கிறார். What is the kind of power that men possess? ஆண்களுக்கு என்ன விதமான பலன் இருக்கிறது? They possess a power that we can classify as position power, the power of being placed in a position and having been given a responsibility that corresponds to that position. ஆண்களுக்கு தேவன் ஒரு நிலையை, ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். அந்த நிலைக்கு ஏற்றவாறு அந்த நிலைக்கு தேவைப்படுகிற அந்த பலனையும் தேவன் அவளுக்கு தந்திருக்கிறார். We have talked about that. அத பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். What is the position of man? ஆணுக்குரிய ஆண் என்ன நிலையில இருக்கிறான்? He is first. அவன் முதலாவது இருக்கிறான். First means not that he is better. முதலாவதுனா அவன் சிறந்தவன் கிடையாது. He came first. அவன் முதலாவது வந்தவன். God made him first. தேவன் அவனை தான் முதலாவது உண்டாக்கினார். So if he made him first, he made him with a purpose. ஆகவே முதலாவது அவனை உண்டாக்கினார் என்றால் ஒரு நோக்கத்தோடு தான் அப்படி செய்தார். Because to him that all the instructions were given. அவனுக்கு தான் எல்லா அறிவுரைகளும் கொடுக்கப்பட்டது. It is he who shared God's instructions with his wife. அவன் தான் தேவன் தன்னிடம் சொன்ன காரியங்களை தன் மனைவியோடு கூட பகிர்ந்து கொண்டவன். So by position, by being first, by being given this priority of being first and being the first in creation, he has power. ஆகவே சிருஷ்டிப்பிலே முதலாவது என்கிற ஒரு முன்னுரிமை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் விளைவாக அவனுக்கு ஒரு பலன் இருக்கிறது. Certain responsibilities are given to him also. அவனுக்கு என்று சில பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டது. And he has been given the mandate to lead, be the leader. அது மட்டுமல்ல, ஒரு தலைவனாய் இருந்து வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So man is a man of position. ஆகவே ஆண் ஒரு நிலை அல்லது அந்தஸ்து என்கிற ஒரு நிலையில இருக்கிறான். So he says, I am in charge. ஆகவே என்ன சொல்றான்? நான் தான் பொறுப்பாளி. I am the head of this home. நான் தான் இந்த வீட்டுக்கு தலைவன். I am going to tell you what to do. நான் தான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன். Because that's the way that he was created. ஏனென்றால் அவன் உண்டாக்கப்பட்ட விதமே அப்படிதான். He was created first. He was given all the instructions. He knew the things that were put in the world and what to do and so on. அவன் தான் முதலாவது உண்டாக்கப்பட்டவன். அவனுக்கு தான் சகல காரியங்களும் சொல்லப்பட்டது. இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் முதலாவது அறிந்தவனே அவன்தான். But
women have a different kind of power. ஆனால் பெண்களுக்கு வேறொரு விதமான வல்லமை இருக்கிறது, Because as பலன் soon as I இருக்கிறது. started talking about how man is first, women just go sour sometimes. ஆண் தான் முதலாவது வந்தவன்னு சொன்ன உடனே சில சமயத்துல பெண்கள் ரொம்ப அமைதியாயிடுறாங்க அப்படியே. But I'll tell you, women have another power. ஆனா சொல்லுகிறேன், பெண்களுக்கு வேறொரு பலன் உண்டு. Now the women are going to smile. இப்போது பெண்கள் கொஞ்சம் சிரிக்க போறாங்க. Women have power called influence power. பெண்களுக்கு இந்த ஆதிக்க பலன் என்கிற ஒரு பலன் உண்டு. Influence power. அது செல்வாக்கின் பலன். They have a lot of influence. அவங்க நிறைய செல்வாக்கு இருக்கிறது அவங்களுக்கு. Even though they don't have position, அவர்களுக்கு என்று அந்த நிலை அல்லது அந்தஸ்து இல்லை என்றாலும், don't worry women, because you have influence, you can overcome many positions. பெண்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா செல்வாக்கின் பலன் உங்களுக்கு இருக்கு. ஆகவே எல்லா அந்தஸ்தையும் நீங்கள் மேற்கொண்டு விடலாம். I've been showing how powerful this influence thing is. இந்த செல்வாக்கின் பலன் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நான் காண்பித்து வருகிறேன். Not a very ordinary thing. அது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. I've been showing you how women are people of influence, and they can influence the men of power, men who have position power. எப்படி பெண்கள் செல்வாக்கின் பலனுடையவர்கள், அந்தஸ்தில் இருக்கிற ஆட்களிடத்துல கூட இவருடைய செல்வாக்கு எப்படி செல்லுபடியாகிறது என்று காண்பித்தேன். So men and women have different kinds of power. ஆகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெவ்வேறு விதமான பலன் இருக்கிறது. The kind of power is different. அந்த வெவ்வேறு விதம் அதுதாங்க. The power of a man is from position. ஆணுடைய பலன் அவனுடைய அந்தஸ்தில இருக்கிறது. The power of the woman comes from the fact that she can influence. பெண்ணுடைய பலன் அவள் செல்வாக்கு செலுத்த முடியுமே அதுல இருக்கிறது. Well, but the thing is, in order to live effectively in this world as men and women, ஆனால் இந்த உலகத்திலே ஆண்களும் பெண்களுமாய் சேர்ந்து ஒரு நல்ல விதத்திலே வாழ in வேண்டுமானால், order to live as husband and wife, கணவன் மனைவியாய் வாழ வேண்டுமானால், and to relate to one another effectively and successfully, ஒருவரோடு ஒருவர் நல்ல முறையிலே வெற்றிகரமான முறையிலே தொடர்பு கொண்டு வாழ வேண்டுமானால், it is not enough just to have this power, position power and influence power, but it is important to cultivate ourselves with the knowledge about this power and what kind of power it is and how to use it and so on. வெறும் இந்த அந்தஸ்தின் பலனும் செல்வாக்கின் பலனும் மட்டும் இருந்தால் போதாது. அந்த பலன் என்றால் என்ன, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று அந்த காரியங்களை குறித்த அறிவை நாம் பண்படுத்திக் கொள்ள வேண்டும். Only when we understand from God's word how this works and how it must be worked, then can we arrive at our destiny. இதெல்லாம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் புரிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு நம்மால் செல்ல முடியும். Now every woman has got influence power. பாருங்க, ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த செல்வாக்கின் பலன் இருக்கிறது. Every man has got position power. ஒவ்வொரு ஆணுக்கும் அந்த அந்தஸ்தின் பலன் இருக்கிறது. But why is there such chaos and confusion in families? ஆனால் குடும்பங்களிலே ஏன் இவ்வளவு பெரிய குழப்பம் நிலவுகிறது? Even though they have all the power they want, there is a terrible misuse of power and a misunderstanding of what they have and an ignorance of what they have and how they should use அவளுக்கு it. வேண்டிய எல்லா பலனும் அவளுக்கு இருந்தாலும் கூட அவளுக்கு இருக்கிற காரியத்தை குறித்த ஒரு குழப்பம், ஒரு அறியாமை, தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறது. இதன் விளைவாக தான் அவள் அப்படி இருக்கிறார்கள். And so we've been trying to understand. ஆகவே தான் இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். Now I told you women are mysterious in many ways. நான் சொன்னேன் இல்லையா, பல விதத்துல பெண்களை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. Solomon had hundreds of wives. சாலமோனுக்கு நூற்றுக்கணக்கான மனைவிகள் இருந்தார்கள். Finally he came to the conclusion they are very mysterious, I just don't know them. கடைசில அவன் என்ன தீர்மானத்துக்கு வரான், இவங்களை புரிந்து கொள்ளவே முடியாது The அப்படினா. man had hundreds of wives and lived with them and couldn't figure out women. You and I with one living with one woman can't expect to know that much. நூற்றுக்கணக்கான மனைவியில உடனே பெண்களை புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லும்போது, ஒரு மனைவி கொண்டு வாழ்கிற நீங்களும் நானும் கஷ்டம். But that doesn't mean you go and get 1,000 women. அப்படி என்ன போய் 1000 பெண்களை போய் கொண்டு வரணும்னு ஒண்ணும் கிடையாது. That's not how you learn. அப்படி கற்றுக்கொள்வதில்லை. What Solomon could not get to understand, we can understand through the word of God. சாலமோன் புரிந்து கொள்ள முடியாததை தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியும். That's why I like preaching the word of God. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிப்பது எனக்கு அவ்வளவு இஷ்டம். You cannot live with 1,000 women and figure them out, but with the word of God you can figure the most mysterious things about them. 1000 பெண்களோடு வாழ்ந்தாலும் புரிந்து கொள்ள முடியாததை தேவனுடைய வார்த்தை கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். Why are women made so mysterious? ஏன் பெண்கள் இந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள்? I think because God wanted to give man a lifetime project. நான் நினைக்கிறேன் ஆணுக்கு தேவன் வாழ்நாள் முழுதும் ஒரு வேலையை கொடுக்க விரும்பினார். So that he can keep him thinking, keep him working and keep him busy trying to figure this person called the woman. ஆகவேதான் பெண் என்பவளை குறித்து சிந்தித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டு அவளை பற்றியே அவன் எண்ணம் கொண்டு இருக்க வேண்டும் என்று அப்படி செய்து விட்டார். So that he can be very intelligent and thinks deeply and find out things. அப்பதான் அவன் கொஞ்சம் புத்திசாலியாய் ஆழமாய் சிந்தித்து காரியங்களை கண்டறிந்து கொள்ளக்கூடியவனாய் இருப்பான். And it's always like this with women, just when you think you figured out everything about
the woman in your life, you are in for a surprise. She surprises you. பெண்களை குறித்து எப்பவுமே இப்படிதான் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெண்ணை குறித்து நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கும் போதுதான் திடீர்னு ஆச்சரியமா இன்னொரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. So we're learning more and more. ஆகவே அதிகமாய் கற்றுக்கொள்கிறோம். Let's go on a little bit more today. சரி, இன்னும் தொடருவோம். Turn with me to Genesis chapter 2. திரும்பவும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். Let me read to you verse 21 and 22. 21 22 வசனங்களை நான் வாசிக்கட்டும். The Lord God caused a deep sleep to fall on Adam, and he slept, and he took one of his ribs and closed up the flesh in its place. ஆதாம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். Then the rib which the Lord God had taken from man, he had made into a woman, and he brought her to the man. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்து விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். And Adam said, this is now bone of my bones and flesh of my flesh. She shall be called woman, because she was taken out of man. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். Therefore a man shall leave his father and mother and be joined to his wife, and they shall become one flesh. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். I want to say something about the place from which God chose to make the woman. தேவன் இந்த ஸ்திரீயை எந்த இடத்திலிருந்து உண்டாக்க முற்பட்டார், தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். He took a particular part of the man. மனுஷனுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை அவர் எடுத்தார். I believe we should look very keenly into all of God's actions. நான் நினைக்கிறேன் தேவன் செய்கிற எல்லா காரியங்களையும் நாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று. Because God is a purposeful God. ஏனென்றால் தேவன் நோக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். All wise God. அவர் சர்வ ஞானியாய் இருக்கிறார். He took the woman, he made the woman from the rib bone. அவர் மனுஷியை விலா எலும்பிலிருந்து உண்டாக்குகிறார். Now why from the rib bone? ஏன் இந்த விலா எலும்பு? The very word rib in the Hebrew language literally means to support, they say. எபிரேய மொழியில் என்ன சொல்கிறார்கள்? விலா என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே ஆதரவா இருப்பது அல்லது உதவியா இருப்பது. It means to support. அதாவது உதவியா இருப்பது. And God, with a purpose, with a definite intention, took this particular part of the bone of man and made woman out of it. தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தான் மனுஷனுடைய அந்த குறிப்பிட்ட எலும்பை எடுத்து அதிலிருந்து மனுஷியை உண்டாக்குகிறார். The rib cage, the whole rib cage was created by God to hold the human body upright. மனுஷனுடைய இந்த விலா பகுதி இருக்கிறதே, இது மனுஷனுடைய சரீரத்தை நேராக நிறுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கிறது. They say this rib cage has three main parts. என்ன சொல்றாங்க? இந்த விலாவிலே மூன்று முக்கிய பகுதிகள் இருக்கிறது. One is the spinal column. ஒன்று இந்த முதுகு தண்டு. It attaches all the bones to it. அதுதான் எல்லா எலும்புகளையும் ஒன்றாக இணைக்கிறது. It controls the nervous system. அதுதான் இந்த nervous system, the system it houses the nervous system. It houses the nervous system. அந்த nervous system எல்லாம் அதுக்குள்ளாக தான் இருக்கிறது. It is not only to hold you up straight. இது உங்களை நேராக வைத்திருக்கிறது மட்டுமல்ல, because it contains the nervous system, it is the container of the sensitivities. அந்த nervous system எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறபடியினாலே இந்த உணர்வுகளை அல்லது உணர்ச்சிகளை எல்லாம் அது கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. Now that tells us something about the place from which woman was taken out. பெண்ணானவள் எப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து எடுக்கப்பட்டாள் என்பதை இது நமக்கு ஓரளவுக்கு சொல்லுகிறது. She is made out of the casing that makes man stand up. மனுஷனை எது நேராக நிமிர்ந்து நிற்க செய்கிறதோ அந்த ஒரு பகுதியிலிருந்து அவள் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். And she is made out of the part which contains the sensitivities, connected to the sensitivities. அது மட்டுமல்ல, எந்த ஒரு பகுதி உணர்ச்சிகளோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியிலிருந்து அவள் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். That's why women are so sensitive. ஆகவேதான் பெண்கள் அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவளா இருக்கிறார்கள். Sensitive means they are very delicate in that way, sensitivity. Sensitivity என்று சொல்லும்போது அவர்கள் மிகவும் மென்மையானவர்களா இருக்கிறார்கள். That is why I told you in studying 1 Peter chapter 3, when it says they are weaker vessels, it doesn't mean really weaker. It really means that they are sensitive or delicate. ஆகவேதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே பெண்கள் பலவீனமான பாண்டம் என்று வரும்போது நான் சொன்னேன், பலவீனம் என்ற அர்த்தத்தில் கிடையாது, அவள் மிகவும் மென்மையானவள் என்ற அர்த்தத்தில் அது இருக்கிறது என்று. You can't even say that women are altogether, every woman is physically weaker. எல்லா பெண்களும் சரீர பிரகாரமா பலவீனமானவன் அப்படின்னு சொல்லிட முடியாது. Like I told you, in my lifetime I've seen a woman really beat up a man. நான் சொன்னேன் இல்லையா, நானே கண்ணால பாத்துக்க ஒரு பெண் தன்னுடைய புருஷனை அடி நடிச்சதே. So these things happen. இதெல்லாம் நடக்குது. So don't think she is a weaker vessel and try to ஆகவே பெண்கள் பலவீனமான பாண்டம் நினைச்சிட்டு
எதையும் செய்ய முயற்சிக்க கூடாது, இதெல்லாம் வாங்கி கட்டிக்க வேண்டியதா. அப்புறம் some are very strong. சிலர் ரொம்ப பலசாலிகளா இருக்காங்க. What it means is that they are sensitive. அதோட அர்த்தம் என்னன்னா அவள் மிகவும் மென்மையானவள். You know, they are sensitive because they are taken from the part which has to do with sensitivity. ஏன் அந்த அளவுக்கு மென்மையானவள் என்று சொன்னால் அந்த மென்மையை உடைய அந்த பகுதியிலிருந்து அவள் உண்டாக்கப்பட்டவள். So the women are full of intuition, they have a keen sense about things and so on. ஆகவே தான் பெண்களுக்கு உள்ளுணர்வு அதிகமா இருக்குது, காரியங்களை குறித்த உணர்வு அறிவு அதிகமா இருக்கிறது. They discern things and they feel things and know things before you even telling them. நீங்க அவங்க கிட்ட ஒன்னு சொல்றதுக்கு முன்னாலே அவர்கள் அதை உணர்கிறார்கள், அதை பகுத்தறிய ஆரம்பிக்கிறார்கள். Don't you think you can do something wrong and get by with it because she's got that sensitive nerve inside of her. She's made all out of it and she can tell just by feeling that there is something wrong. தப்பு பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைக்கவே கூடாது. ஏன்னா உள்ள அந்த உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. உணர்ந்தே சொல்லி விடுவார்கள் என்ன விஷயம்னு. உணர்ந்தே சொல்லக்கூடியதுக்கு என்ன தேவையோ அந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டவள் அவள். உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை அதனால் நிறைந்திருக்கிறாள். அதனால ஆளை பார்த்த உடனே உணர்ந்தே சொல்லிடுவா என்ன மிஸ்டேக்னு. She can tell exactly what's wrong. Something is wrong, she can tell. சரியா சொல்லிடலாம், ஏதாவது தப்புனா உடனே. Because she is made up of the part that has to do with sensitivity. ஏனென்றால் இப்படி உணர்வை உடைய ஒரு பகுதியில் அவள் எடுக்கப்பட்டிருக்கிறாள். Therefore she is full of sensitivity. ஆகவேதான் அவள் உணர்வினால் நிறைந்திருக்கிறாள். She can discern and feel and know, and she can just know just by intuition. அவள் உள்ளுணர்வினாலே அவள் சும்மா அப்படியே தானாகவே அறிந்து கொள்ளுகிறாள். The second major part about the rib is this. இந்த விலாவை குறித்த இரண்டாவது பெரிய விஷயம் என்னன்னா, is the 12 bones that are attached to the vertebrae. இந்த விலா எலும்புகள் 12 இருக்கிறது. அந்த முதுகு அந்த எலும்பு தண்டோடு இணைக்கப்பட்டது. These 12 bones protect the heart and the lungs. இந்த 12 எலும்புகள் தான் இதயத்தையும் நுரையீரலையும் பாதுகாக்கிறது. The two vital organs of the human body. மனுஷ சரீரத்தின் 2 அதி முக்கியமான பகுதிகள் அது. The lungs provide the oxygen for you to breathe. நுரையீரல் தான் நாம் சுவாசிப்பதற்கு வேண்டிய காற்றை நமக்கு தருகிறது. Heart is the pump. It's like a machine pumping blood in our body. இருதயம் நம்முடைய சரீரத்திலே ரத்தத்தை பம்ப் பண்ணுகிற ஒரு மெஷின் போல இருக்கிறது. Where does the Bible say is life in the body? Where is life in the body? சரீரத்திலே உயிர் எங்க இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. The Bible says the life is in the blood. வேதம் சொல்லுது உயிர் ரத்தத்திலே இருக்கிறது என்று. So the life is in the blood and the heart is pumping this blood to go throughout our body. அங்க உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இந்த ரத்தம் சரீரம் முழுதும் போகக்கூடிய அளவுக்கு இந்த இதயம் அதை பம்ப் பண்ணுகிறது. So the key to life is the heart. Key to life in the body is the heart. ஆகவே இந்த சரீரத்தில் உயிர் இருக்க வேண்டுமானால் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த இருதயம். So both oxygen and blood are protected by the rib. ஆகவே இந்த விலா எலும்புகள் இந்த ஆக்ஸிஜனையும் இந்த இதயத்தையும் ரெண்டையும் பாதுகாக்கிறது. So because she is taken from that part, அவள் அந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே, from the rib, விலாவிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே, which protects the heart and the lungs, which is the which is the key to life. இந்த விலா எலும்புகள் இதயத்தையும் நுரையீரல்களையும் பாதுகாக்கிறது. அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த பகுதியிலிருந்து அவள் எடுக்கப்பட்டபடினாலே, because she is taken from that part, அந்த பகுதியிலிருந்து அவள் எடுக்கப்பட்டபடினாலே, she has within herself this protective nature. அவளுக்குள்ளாக பாதுகாக்கும் தன்மை காணப்படுகிறது. Men are possessive but women are protective. ஆண்கள் பொசசிவா இருப்பார்கள், ஆனால் பெண்களோ பாதுகாக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். Men are always like this, you know. They say this is my wife. ஆண்கள் எப்போது என்ன சொன்னாங்க, இது என்னுடைய மனைவி, that's my child, இது என்னுடைய குழந்தை. they're just like owners, you know. உரிமையாளர் மாதிரி பேசுவாங்க. That's my wife, that's my child, that's my car, that's my house. இது என்னுடைய மனைவி, இது என் பிள்ளை, இது என் வீடு, இது என் கார், அப்படி பேசிட்டு இருப்பாங்க. That's the way men are. ஆண்கள் அப்படிதான். Women are protective. ஆனா பெண்களோ பாதுகாக்கிறவர்கள். You know, what do I mean by protective? பாதுகாப்பவர்கள்னா என்ன அர்த்தத்துல சொல்லுகிறேன்? Protective means they have an innate sense to defend all the time. பாதுகாப்பவர்கள் சொன்னா எல்லா நேரத்திலும் தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு விதமான உணர்வு அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. Very deep sense of protectiveness. பாதுகாப்பின் உணர்வு மிகவும் ஆழமாய் இருக்கிறது. When another woman looks at her husband in a wrong way, வேறொரு பெண் தன் கணவனை தவறான விதத்தில் பார்க்கும்போது, immediately all of her protective antennas come up. உடனடியே பாதுகாக்கிற ஆண்டெனா எல்லாம் மேல வந்துருது. It's like the weapons of warfare ready to shoot, you know. போர் ஆயுதங்கள் மாதிரி சுட ரொம்ப ஆயத்தமா நிக்குது. She's got that inside of her. She's got that protectiveness inside of her. அந்த பாதுகாப்பின் உணர்வு உள்ளே இருக்கிறது. You know, if you touch your child, ஒரு குழந்தையை தொட்டீங்கன்னா,
You know, the man will say, that's my child. புருஷன் என்ன சொல்லுவான், அது என்னுடைய குழந்தை. But the woman will say, I'll kill you if you touch my child. ஆனா பெண் என்ன சொல்லுவா, தொட்டினா பின்னிடுவேன். You know, because she's got that protective nature. ஏன்னா பாதுகாக்கிற தன்மை இருக்கிறது. She protects her territory. தன்னுடைய எல்லையை பாதுகாக்கிறாள். You know, her house, you know, is her territory. அவளுடைய வீடு தான் அவளுடைய எல்லை. You know, and all other things that she owns is hers. அவளுக்கு சொந்தமா இருக்க எல்லாமே அவளுடையது. She likes things that belong to her. அவளுக்கு சொந்தமான காரியங்களை அவள் மிகவும் விரும்புகிறாள். And she does not want to share anything that belongs to her. அவளுக்கு சொந்தமான எதையும் அவள் பகிர்ந்து கொள்ள விரும்புவதில்லை. Have you ever seen that? பாத்திருக்கீங்களா அத? All the men look so innocent. ஆண்கள்லாம் ஒண்ணுமே தெரியாத போல உட்கார்ந்திருக்காங்க. If you try to get her to share everything with everybody, you are in big trouble. You're going to be in a mess, fighting all the time in your house. மனைவி எல்லாவற்றையும் எல்லாரோட கூட பகிர்ந்து கொள்ளணும் நீங்க நினைச்சீங்கன்னா அப்புறம் வீட்ல பெரும் குழப்பம் தான், எப்போதும் சண்டை தான் இருக்குங்க. She has got this protective nature that this is her house and this is her things and this is her jewelry, it's her sari and this is her thing, her flowers, you know. ஏன்னா பெண்ணுடைய எண்ணம் எப்படின்னா இது என்னுடைய புடவை, என்னுடைய நகை, என்னுடைய பூ, என்னுடைய இது, என்னுடையது அப்படிதான் இருக்கும். And she doesn't want to share it with anybody, not even with your mother. ஆகவே யாரோட பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டால், உங்க அம்மாவோட சேர்த்து தான். You say, well, she's my mother, brother, and she doesn't want to share with my mother. நீங்க சொல்லலாம், இது என்னுடைய அம்மா வச்சு அம்மா கூட பகிர்ந்து கொள்ள மாட்டாங்களே. அம்மாவை தயவு செய்து தனியா கவனிச்சுங்க, பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. She just won't do it. அப்படி செய்ய மாட்டாங்க. Very difficult. ரொம்ப கஷ்டம். It just doesn't come naturally. அது தானாக வருவது கிடையாது. This is her protective nature. ஏனென்றால் இதுதான் பாதுகாப்பின் உணர்வு. She likes to feel that she owns it and this is hers. இது என்னுடையது, எனக்கு சொந்தம் என்ற எண்ணம் அவளுக்குள்ள இருக்கிறது. My territory, it belongs to me and belongs to no one else other than me. இது என்னுடைய எல்லை, என்னை தவிர இதற்கு உரிமையாளர் யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறா. That is why God did not allow the man to carry the fetus. ஆகவேதான் இந்த கர்ப்பப்பையை ஆணிடத்தில் தேவன் கொடுக்கவில்லை. Male man is the source of the baby. குழந்தை பிறப்பதற்கு ஆண் மனிதன் தான் மூல காரணமாய் இருக்கிறான். He has the seed, he gives the seed. ஏனென்றால் அவனுதான் வித்து இருக்கிறது, வித்தை கொடுப்பது அவன்தான். But he is not the protector of it, he is not the keeper of it, he is not the one who will house the baby for 9 months and keep the baby safe and deliver the baby. ஆனால் குழந்தையை உருவாக்கி குழந்தையை உள்ளே 9 மாதங்கள் பாதுகாத்து வெளியே கொண்டு வரக்கூடியவன் ஆண் அல்ல. When the baby is born, the man looks at the baby and says, that's mine. குழந்தை பிறக்கும்போது தான் கணவன் என்ன சொல்றான், இத பார்த்து இது என் குழந்தை அப்படின்றான். But the thing is, the woman keeps the baby, protects that baby in her womb for months together, feeds the baby, takes care of the baby, cares for the baby. ஆனா உண்மை என்னவென்று சொன்னால் பெண் தான் அந்த குழந்தையை உள்ளே வைத்து 9 மாதங்கள் அதை போஷித்து பாதுகாத்து பத்திரமாய் வெளியே கொண்டு வருகிறாள். She's got that protective nature. அந்த பாதுகாப்பின் தன்மை இருக்கிறது. She's walking around carrying this baby safe everywhere. இந்த குழந்தையை பத்திரமா எல்லா இடத்துலயும் சுமந்து கொண்டே திரிகிறாள். She's going to work and coming back safely. வேலைக்கு பத்திரமா போயிட்டு திரும்பி வருகிறாள். When she sits down and gets up and does anything, she's got to remember that she's got to protect this baby. உட்காரும் போது சரி, எழுந்திருக்கும் போது சரி, எந்த வேலை செய்தாலும் சரி, உள்ளே குழந்தை இருக்கிறது, அதை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. Even when she eats, she remembers she's got to eat not only for herself, but she's got to eat so that the baby can have food also. சாப்பிடும்போது கூட அவள் தனக்காக மட்டும் சாப்பிடுவது கிடையாது, உள்ளே இருக்கிற குழந்தைக்காகவும் சேர்த்து சாப்பிடுகிறாள். So this God has made her like this because yes, she has to function like that. ஆகவே அவள் இப்படி எல்லாம் செயல்பட வேண்டி இருக்கிறபடியால் தான் தேவன் அவளை அந்த விதத்திலே உண்டாக்கி இருக்கிறார். She protects everything. அவள் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறாள். She is not only protecting the child that's in her womb, she protects everything. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை பாதுகாப்பது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் பாதுகாக்கிறாள். But like I said, some things are very mysterious about women, still some things I don't understand. ஆனா நான் சொன்னது போல பெண்களை குறித்து புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்கள் இருக்கு, இன்னும் புரிஞ்சுக்க முடியல என்னால. Like if you know, I don't know why she doesn't protect some things. ஏன் சில காரியங்களை பாதுகாக்காம விட்டுறாங்கன்னு தெரியல பெண்கள். You tell her a secret and tell her to protect it and she can't protect it. ஒரு ரகசியத்தை சொல்லி இத பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லி பாருங்க, முடியாது. She can't protect it. அத பாதுகாப்பா வச்சிருக்க முடியாது. Invariably it will come out. அது உடனடியா வந்துரும் வெளியே. She protects everything but she just lets out all this. எல்லாவற்றையும் பாதுகாப்பா இருக்கு, ஆனா இது வந்துரும் தான். I don't have the answer yet for that, I'm searching still. அதுக்கான பதில் கிடைக்கல, தேடிட்டு இருக்கேன். If I find, I'll tell you. அது கண்டுபிடிக்கும் போது சொல்றேன். I found a little bit here and there. இங்க அங்கேயும் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கேன். But she remains a mystery. ஆனா அவ இன்னும் புதிராகவே இருக்கிறாள். The third part of this rib cage is the bone that is in the top portion of your chest. இந்த விலா எலும்பிலே மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால், இங்க இந்த மார்பின் மேல் பகுதியில் இருக்கிற இந்த எலும்புகள். Doctors call it mediastinum, I found out.
டாக்டர் இதை மீடியா ஸ்டைனம் என்று அழைக்கிறார்கள், பார்த்தேன் நான். Top of your chest. இது மார்பின் மேல் பகுதியில் இருக்கிறது. It's a very strange bone. It is tender and tough at the same time. இது ரொம்ப வினோதமான ஒரு எலும்பு. ஏன் சொன்னா இது கடினமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப மென்மையாகவும் இருக்கும். It's actually a cartilage that is thick and then it's thin also. இது எப்படி இருக்குன்னு சொன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் தடிமனா இருக்கும், அதன் பிறகு கொஞ்சம் மெல்லிசா இருக்கும். Why it is made both tough and tender? ஏன் இந்த எலும்பு கடினமாகவும் அதே சமயத்தில் மென்மையானதாகவும் இருக்கும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது? It is made in such a way, they say, because it can be flexible a little bit. ஏன் அப்படி bend it a little bit. ஏன் அப்படி உண்டாக்கப்பட்டிருக்குன்னா கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும்படி உண்டாக்கப்பட்டிருக்கான். That is why in the chest you can sometimes carry hundreds of kilos sometimes. ஆவேதான் சில சமயத்துல மார்பின் மீது நூற்றுக்கணக்கான கிலோ எடையை வைத்து சுமக்க முடிகிறது. And you see all these karate experts breaking bricks with their chest. கராத்தே வீரர்கள் தன்னுடைய மார்பினாலே இந்த செங்கல் எல்லாம் உடைக்கிறத பார்க்கிறோம். And it's amazing, God chose the bone from this part of man and made the woman. மனுஷனுடைய சரீரத்தின் இந்த ஒரு பகுதியை தெரிந்தெடுத்து மனுஷ தேவன் உண்டாக்கினாரே, அதுதான் ஆச்சரியம். From this rib cage, அவருடைய விலா எலும்பிலிருந்து, consisting of the spinal cord, அதிலே தான் முதுகு தண்டு இருக்கிறது, the 12 bones that protect, பாதுகாக்கும் 12 எலும்புகள் இருக்கிறது, and this bone in the middle that is tender and tough at the same time. பிறகு நடுவில் இருக்க ஒரு எலும்பு, அது கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் மென்மையாகவும் இருக்கும். The reason why he took her from this part, from the rib cage, is this: மனுஷியை விலா எலும்பிலிருந்து தேவன் எடுத்த காரணம் என்னவென்றால், so that she can be tender and tough. அவள் கடினமாகவும் இருக்க வேண்டும், அதே சமயத்திலே மென்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக. That is why you should never be fooled by women, and think that they are so weak and they are crying all the time and they are just this and that. ஆகவேதான் பெண்கள் ரொம்ப பலவீனமானவங்க, எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பாங்க, அதை கண்டு ஏமாந்து விட கூடாது. You will be surprised by the toughness also. ரொம்ப கடினம் உள்ளவர் என்பதை பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். Have you ever seen a tough woman? நீங்க பாத்தீங்க கொஞ்சம் கடினமான பெண்ணு? I have seen some tough women. நான் சில பெண்களை பார்த்திருக்கேன். அப்படி tough, ரொம்ப டஃபா இருப்பாங்க. mentally tough, மனதிலே கடினம், emotionally tough, உணர்ச்சிகளிலே கடினம், tough in their body, அவருடைய சரீரத்துல அவ்வளவு டஃபா இருப்பாங்க, tough everywhere. எல்லா விதத்திலும் கடினம். Some men are shocked about what women can do in their toughness sometimes. பெண்கள் இந்த டஃபா இருக்காங்களே, இதனால செய்கிற சில காரியங்களை பார்த்தா ஆண்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. Some men think if I just throw her out with the 2 children, with all the bills and all the dues and all the loans and the debts, she will just sink and just die. சிலங்க என்ன நினைக்கிறாங்க, 2 குழந்தைகளோடு இவ்வளவு கடனோடு இவ்வளவு கட்ட வேண்டிய பணத்தோடு மனைவி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா அவ்வளவுதான், அப்படியே ஒண்ணு இல்லாம நாசமா போயிடுவானே. Then they find out to their shock and surprise that she takes the 2 children, takes all the bills and begins to pay them one by one and educates the children and brings them up and succeeds and goes on to live excellent life. அதன் பிறகுதான் அவங்களுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமா இருக்கு. என்ன 2 குழந்தையை கூட்டி கொண்டு போய் அவ்வளவு கடனையும் அடைத்து பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு வாழ்க்கையிலும் நல்ல நிலைக்கு முன்னேறக்கூடியவளாய் அவள் இருக்கிறாள். Have you seen women like that? அப்படிப்பட்ட பெண்களை பார்த்திருக்கீங்களா? See how tough they are in their mind. அவங்க மனசுல எவ்வளவு டஃபா இருக்காங்க பாருங்க. Sometimes they are left without 1 penny. சில சமயத்துல கையில ஒரு பைசா கூட இருக்காது. But they are so tough in every way. Many times they are tender, but yet when it comes time to be tough, they are tough. They can manage any situation. அவர்கள் மென்மையானவர்கள் தான், ஆனா சில சமயத்திலே அந்த அளவுக்கு டஃபா இருக்கிறபடினாலே எந்த சூழ்நிலை சமாளிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள். That's the truth about women. பெண்களை குறித்த உண்மை இதுதான். Not only sometimes they are abandoned by men that are not so good, but sometimes the husbands die. சில சமயத்துல பொல்லாத ஆண்கள் மனைவியில கை விடுறாங்க, அது ஒரு பக்கம். ஆனா சில சமயத்துல கணவன்மார்கள் மரித்து போகிறார்கள். And in some cases you wonder what this lady is going to do with all the children. அப்படி பார்க்கும்போது நீங்க நினைக்கலாம், இவ்வளவு குழந்தைங்க இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணுவாங்க? She doesn't have any work. வேலை ஒண்ணும் கிடையாது. She doesn't have any money. இவ கையில காசு இல்ல. She has nobody. யாரும் இல்ல ஆதரவா. You think what will she do? இவள் என்ன செய்வான்னு நீங்க நினைக்கலாம். I have seen a few cases where women in such situation have really raised their kids up and flourished in the end, literally. சிலரை பார்த்திருக்கேன், இப்படிப்பட்ட சூழலில் இருந்தவர்கள் தங்கள் பிள்ளைகளை நன்றாய் வளர்த்து குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறவர்கள். Their children have grown up and started earning so much and she lived like a queen in the end. அவருடைய பிள்ளைகளை நல்லா வளர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே ராணியை போல இவள் வாழ்கிறார்கள். I have literally seen it. நாம் பார்த்திருக்கேன் கண்ணால. Such determination to go through life and make it. அந்த அளவுக்கு ஒரு மன உறுதி, வாழ்க்கை வாழ்ந்தே காட்ட வேண்டும் என்று. All because of the rib. எல்லாம் இந்த விலா தான் காரணம். இதுக்கெல்லாம் that nature comes from that. அந்த தன்மை அங்கிருந்து வருகிறது.
she's made from there because she's got the sensitivity also. She can be extremely sensitive. அவள் அங்கிருந்து உண்டாக்கப்பட்டபடியினாலே அந்த மிகுந்த மென்மை உள்ளவளாகவும் இருக்கிறாள். She can be protective also. அதே சமயத்துல பாதுகாக்கக்கூடியவளாகவும் இருக்கிறாள். You see, that is why the women are a great mystery, and there's so much about them, and the Bible shares with us many details about women. ஆகவேதான் பெண்கள் புரியாத புதிராய் இருக்கிறார்கள். அவளை குறித்து பல விவரங்களை வேதம் நமக்கு சொல்கிறது. Now I think sometimes that you have to read the Bible from Genesis to Revelation once again, just to looking for women and finding things about women all over again. பெண்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக அந்த தகவலை பெறுவதற்காக ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் இன்னொரு முறை வேதத்தை வாசிக்கணும். One time just to get this teaching. அதாவது இந்த போதனை பெறுவதற்காக ஒரு முறை வாசிக்கணும். And I'll bring some of that out tonight. சில காரியங்களை வெளியே கொண்டு வரேன் இன்னைக்கு. All right, so we talked about the rib. சரி, விலாவை பற்றி பார்த்தோம். You wonder why a woman is like this? நீங்க நினைக்கலாம் ஏன் பெண்கள் இப்படி இருக்காங்க? How she's so sensitive? மென்மையாவும் இருக்கிறாள். How she's so protective? அதே பாதுகாப்பாவும் இருக்கிறாள். How she's so tough and tender at the same time? அதே சமயத்திலே கடினம் உள்ளவளாகவும் மென்மையானவளாகவும் இருக்கிறாள். I think the answer lies in the fact of where she came from and what was expressed through the place from which she was made. நான் நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் பதில் அவள் எந்த இடத்திலிருந்து வந்தால் எங்கிருந்து எடுக்கப்பட்டால் என்பதிலே தான் அடங்கி இருக்கிறது. God made woman with that nature. தேவன் அப்படிப்பட்ட தன்மையுடையவளாக தான் பெண்ணை உண்டாக்கி இருக்கிறார். Now let's go on look at a little more. சரி, மேலும் பார்ப்போம் சில காரியங்களை. Now in the society we always see a wrong attitude about women. பெண்களை குறித்து சமுதாயத்தில் எப்போதுமே தவறான ஒரு எண்ணம் நிலவி வருகிறது. It's either men dominating the women, ஆண்கள் பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், or think that women are second class, அல்லது பெண்கள் இரண்டாம் பட்ச குடிமகள் என்று நினைக்கிறாங்க. and the thing is sometimes they use the Bible to say that women are second class. ஆனா இதுல என்ன விஷயம், சில சமயத்துல பெண்கள் இரண்டாம் பட்சம்னு வேதத்தை வைத்தே போதிக்கிறார்கள். But I want to show you something. ஆனா ஒன்றை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I want to show you that I already showed you that when God made man and woman, to both he gave equal mandate to rule and to have dominion and be fruitful and to multiply. நான் ஏற்கனவே உங்களுக்கு காண்பித்தேன். ஆண் பெண் இருவரை உண்டாக்கின போது தேவன் என்ன சொன்னார்? இருவருக்குமே நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், பலுகி பெருகுங்கள் என்று ரெண்டு பேருக்கும் தான் சொன்னார். When he said be fruitful, multiply, replenish the earth and rule over everything, it was to both, equally to both. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னது இருவருக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட காரியம். But I want to show you today how in God's mind and plan and purpose women are equally valuable to God in God's sight. ஆனால் தேவனுடைய பார்வையிலே பெண்கள் எப்படி சரிசம மதிப்புடையவர்கள் என்பதை இன்றைக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். The Bible really teaches this. வேதம் மெய்யாகவே அதை போதிக்கிறது. And I hopefully will remove some doubts today, but I probably in the days to come more doubts will be removed. இன்றைக்கு சில சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறேன், வரப்போற நாட்களிலே மேலும் சில சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். I really believe that Jesus understood the whole Genesis story and the creation of the man and the woman and the purpose of God behind the making of the man and the woman and so on, and that is why he gave such respect and honor and place to women in his life. இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பெண்களுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு மதிப்பை அந்தஸ்தையும் தந்தார் என்று சொன்னால், ஆதியாகமத்தில் இருக்க எல்லா போதனைகளையும் ஆண்களை தேவன் எதற்காக உண்டாக்கினார், பெண்களை எதற்காக உண்டாக்கினார், என்ன நோக்கத்தோடு உண்டாக்கினார், இதையெல்லாம் இயேசுவானவர் புரிந்து வைத்திருந்தார். I can very safely say that because when questions about marriage and things were asked, he immediately referred to Genesis. இதை ஏன் அவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, திருமணத்தை குறித்த கேள்வி எல்லாம் எழுந்த போது இயேசு உடனடியாக ஆதியாகமத்துக்கு தான் போய் பதில் சொல்லுகிறார். He said, you want to know about marriage, you want to know about this husband and wife thing, you go back to Genesis. In the beginning God made them male and female, he said. திருமணத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா, ஆண்களை பெண்களை புரிந்து கொள்ள வேண்டுமா, உடனடியாக ஆதியாகமத்துக்கு வருகிறார். ஆதியிலே தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார் என்று சொல்லுகிறார். You have any problem with a woman or with a man? He says, in the beginning God made man and woman. ஆணோட பெண்ணோட ஏதாவது பிரச்சனையா உடனடியாக சொல்றார், ஆதியிலே தேவன் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினார். In other words, he says, you want to understand man or woman, is there something that you don't understand, go back to Genesis, see man and woman as God made man and woman, and see the purpose behind it and see God's whole thoughts about it. அதாவது என்ன சொல்ல வருகிறார்? ஏதாவது புரிந்து கொள்ளவில்லையா, பிரச்சனையா, உடனே ஆதியாகமத்துக்கு செல்லுங்கள், தேவன் என்ன நோக்கத்தோடு கூட இந்த ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினார் என்பதை அங்கிருந்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Now let me take you to a passage of scripture in Matthew's Gospel chapter 27. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்துக்கு நான் உங்களை கொண்டு செல்கிறேன். Matthew 27 verse 55. மத்தேயு 27:55. 27, 55 and 56. 27, 55, 56. It says, and many women who followed Jesus from Galilee ministered to him, were there looking on from afar. மேலும்
இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். This is talking about how Jesus died on the cross and what was happening in the scene there. இயேசுவானவர் சிலுவையில் மரித்தபோது அங்கே என்ன நடந்து கொண்டிருந்தது என்பது குறித்து இது சொல்லுகிறது. Very interesting commentary here. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. It says and many women, just say many women. அநேக ஸ்திரீகள் சொல்லுவோம், அநேக ஸ்திரீகள். நல்லா தான் சொல்லுங்க, பயப்படாதீங்க. And many women, அநேக ஸ்திரீகள் who followed Jesus. இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி அவரோடு இருந்த அநேக ஸ்திரீகள். In fact, the fact is that there were many women in the life of Jesus that followed Jesus and were involved in the ministry of Jesus. இயேசுவை பின்பற்றி அவரோடு ஊழியத்தில் ஈடுபட்டிருந்த அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. It says they were following him and they were ministering to him. என்ன இயேசுக்கு ஊழியம் செய்யும்படி அவரோடு கூட வந்திருந்த அநேக ஸ்திரீகள். And then in the verse following it, verse 56 says, among whom were Mary Magdalene, Mary the mother of James and Joseph, and the mother of Zebedee's sons. பிறகு 56 சொல்கிறது, அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள். It mentions a couple of them. ஒரு சில பேர் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. But among whom, it means there were many. It's mentioning only a few. அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள், அவர்களுக்குள்ளே சிலருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. So I want to tell you that Jesus did not reject women and did not say, women, you better stay home behind in the kitchen and just mind your business, don't get in my way. ஆகவே இயேசு இப்ப இந்த ஸ்திரீகளை பார்த்து நீங்களா கிச்சன்லயே இருங்க, ஏன் முன்னாடி வர தேவையில்லை, ஊழியத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லல. This is man's territory. இது ஆண்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். The hills are too difficult for you. மலைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடினமானது. This is not a woman's job. இது பெண்ணுடைய வேலை அல்ல. You stay over there and we men will take care of this. ஆகவே நீங்க வீட்லயே இருங்க, ஆண்களாகிய நாங்கள் ஊழியம் செய்துகிறோம். Sure, when Jesus called the disciples, he called only men. இயேசு சீஷர்களை அழைத்தபோது வெறும் ஆண்களை தான் அழைத்தார் என்பது நிஜம்தான். Now because I want to say something about this because many people are stuck with that. இத பத்தி சில காரியங்களை விளக்க வரணும், ஏன்னா பல பேர் இங்கே அப்படியே நின்னுட்றாங்க. Because after I get through, some people will say, did Jesus call any woman to be the disciple? ஏன்னா இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு சில கேட்பாங்க, சீஷரா இருக்கும்படி இயேசு பெண்களை யாரையும் அழைக்கவே இல்லையேன்னு. Jesus called only men. இயேசு வெறும் ஆண்களை மட்டும் தான் அழைத்தார். The 12 men that were called to be disciples were all men. No women were called. சீஷரா இருக்கும்படி அழைக்கப்பட்ட 12 பேரும் ஆண்கள் தான், பெண்களே கிடையாது. Men had to be called. ஆண்கள் தான் அழைக்கப்பட்டார்கள். But women are of such nature, they are not to be called. They just show up to help. They are ready to help. ஆண்கள் தான் அழைக்கப்பட வேண்டும், ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. அவர்கள் உதவி செய்ய தானாகவே முன் வருகிறார்கள். That's the way the women are. பெண்கள் அப்படிதான் இருக்காங்க. That is why you see a lot of women in the church. ஆவேதான் சபையில நிறைய பெண்களை பார்க்கலாம். You start a club, there will be a lot of women there. ஒரு கிளப் ஆரம்பிச்சு பாருங்க, பெண்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. You start any organization, there will be a lot of women there. ஏதாவது ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிச்சு பாருங்க, நிறைய பெண்கள் தான் இருப்பாங்க. Because it's their nature. They want to get in with something, some cause, and want to be a help and want to do something with it. ஏன்னா அவருடைய தன்மையே அப்படிதான். ஒரு காரியத்துக்குள்ள அவர்களே நுழைந்து நம்ம ஒரு உதவியா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள்ள இருக்கிறது. You will never find men saying, let me come and help you. ஆண்கள் இப்படி சொல்லவே மாட்டாங்க பாருங்க, நானும் வந்து உதவி செய்யறேங்க. No, they always, you have to call them. அவங்களை எப்போதும் நீங்க தான் போய் அழைக்கணும். Jesus had to call them with a great ordeal. For some he made fish and showed them this and that, and then he said, come and follow me. இயேசு பெரும்பாடுபட்டு தான் அழைத்தார். சிலருக்கு மீன் எதையும் காமிச்சு அதுக்கு அப்புறம் என்ன பின்பற்றி வான்னு சொல்றார். He showed them how to fish. சிலருக்கு எப்படி மீன் பிடிக்கணும்னு காமிக்க வேண்டியது. He said, just come and I'll make you fishers of men. அவன் பிறகு சொல்றார், என்ன பின்பற்றி வா, நான் மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன். Because men don't just come and say, let me just come and follow you and help you. ஏன்னா ஆண்கள் சும்மா சொல்லிட மாட்டாங்க, நான் நம்ம பின்பற்றுகிறேன், உதவி செய்யறேன்னு. They want a deal. ஏன்னா அவங்க இந்த மாதிரிலாம் பார்க்கணும், ஏதாவது they need something in there. அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாகணும். So Jesus had to say to the tax collector, come on, follow me. ஆகவே தான் அந்த வரி வசூலுக்கு போய் இயேசுவான என்னை பின்பற்றி வான்னு சொல்ல வேண்டியதா இருந்தது. Jesus had to tell the fishermen, come and follow me. மீன் பிடிக்கிறவனை பார்த்து என்னை பின்பற்றுன்னு இயேசு சொல்ல வேண்டியதா இருந்தது. And they left the nets and they came and followed Jesus and became வலையெல்லாம் fishers அப்படியே of men. விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். Because men are of such nature. ஏன்னா ஆண்களுடைய தன்மை அப்படிதான். But just because Jesus called the 12 disciples, you can't say that he never had any women ministering with him or working with him. ஆனால் இயேசுவானவர் 12 ஆண்களை தான் சீஷரா இருக்கும்படி அழைத்தார் என்பதனாலே அவரை பெண்கள் பின்பற்றி வந்து அவருக்கு ஊழியம் செய்யவில்லை என்று கிடையாது. Not only in the case of Jesus. இயேசுவின் விஷயத்துல மட்டுமல்ல. You see Moses. மோசேயும் பார்க்கிறோம். Let me go to an Old Testament example. பழைய ஏற்பாட்டு உதாரணத்துக்கு நாம் போகட்டும். Just very interesting. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. If you look at the life of Moses, the two most significant persons in his life were his mother and sister.
மோசேனுடைய வாழ்க்கையை பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில முக்கிய பங்காற்றிய ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தா அவனுடைய தாயும் சகோதரியும். There was a king's order to kill all male children in those days. எல்லா ஆண் மக்களையும் கொல்ல வேண்டும் அன்னைக்கு ஒரு சட்டம் இருந்தது. So the mother and daughter, two of them joined together and put this babe in a little thing and put tar all over it, and so that there's no leakage, and put all kinds of bedding over it and put this baby in that river. ஆகவே இந்த குழந்தை சாகாமல் அந்த நதியில கொண்டு போய் விடுவதற்கு வேண்டிய எல்லா ஆயத்தங்களையும் செய்து பத்திரமாய் அதை செய்தது அவனுடைய அம்மாவும் அக்காவும் தான். This whole hiding business was orchestrated by the mother and daughter. இவன் ஒளித்து வைக்கப்பட்ட சம்பவத்துக்கு எல்லாம் மூல காரணமே அவனுடைய தாயும் சகோதரியும் தான். Just imagine that family. அந்த குடும்பத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்க. There is the man, there is the woman, there is the daughter, and so on, you know. கணவன் இருக்கிறான், மனைவி இருக்கிறாள், மகள் இருக்கிறாள். But ஆனால் I wonder where the man is. அந்த ஆம்பளை எங்க போனான்னு தெரியல பாருங்க. Nothing said about him. அவனை பற்றி ஒண்ணுமே சொல்லப்படல. The mother taking the child, making all efforts to protect the child. தாய் தான் பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிறாள். Defying the king's orders. ராஜாவுடைய கட்டளையையும் மீறி. The highest authority in the land. தேசத்திலே அவன்தான் உயர்ந்த அதிகாரி. The Pharaoh, the greatest king on the earth in those days. பார்வோன் அந்த நாட்களிலே அவன்தான் உலகத்திலே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவன். This woman is defying all orders and stands against the most powerful man on earth to protect this little child. ஆனால் இந்த சிறு குழந்தையை பாதுகாக்க மிகவும் சக்தி வாய்ந்தவருடைய கட்டளையை மீறி இந்த பெண் ஒரு காரியத்தை செய்கிறாள். And it didn't say that her husband went along with her. At least he could have gone with her and played second fiddle. But it is his daughter that he went with her. குழந்தையை கொண்டு போய் அந்த நதியில விட்ட போது கணவன் கூட போனான்னு இல்ல பாருங்க. கூடவாது போயிருக்கலாம், அதையும் செய்யல. ஆனா கூட போனது அவளுடைய மகள். Maybe he went but nothing is mentioned. ஒருவேளை அவன் போயிருக்கலாம், ஆனா அதை பற்றி ஒன்றும் சொல்லப்படல. So I doubt. ஆகவே தான் சந்தேகம். Only these two people played a role. இந்த ரெண்டு பேர் தான் அவருடைய வாழ்க்கையில முக்கிய பங்காற்றுகிறார்கள். And there the Pharaoh's daughter comes. அங்கே பார்வோனுடைய மகள் வருகிறாள். It's God's providence that it's not the Pharaoh, it's the Pharaoh's daughter coming. ஆண்டவர் எப்படி பண்றாரு பாருங்க. பார்வோன் வரல, பார்வோனுடைய குமாரத்தி வருகிறாள். A woman is coming. ஒரு பெண் வருகிறாள். She takes the child and she wants to keep the child. அவள் அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறாள். Immediately this little sister of Moses comes and says, I want to bring someone to take care of this child. உன்னுடைய மோசேயின் சகோதரி என்ன சொல்றா? இந்த பிள்ளையை வளர்க்க நான் யாராவது ஆள் கொண்டு வரட்டுமா? She agrees and goes and then she goes and finds her mother and brings her. அவள் சரின்னு சொன்ன உடனே இவள் போய் மோசேயுடைய தாயை அழைத்து கொண்டு வருகிறாள். I mean, I'm just saying it in a very simplistic way, but it's an enormous effort, well orchestrated, well thought out, very brave effort by two women to save the life of this little boy child at any cost. நான் சும்மா எளிமையா சுருக்கி சொல்லி விடுகிறேன். ஆனா அந்த முயற்சியை நீ பாருங்கள். எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம். இந்த ஒரு சிறு பிள்ளையை பாதுகாப்பதற்காக ரெண்டு பெண்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கிறார்கள். They can lose their life if they were found guilty. அவளை கண்டுபிடித்திருந்தால் உயிர் போயிருக்கும். But these two women were daring and bold. ஆனா இரண்டு பேரும் அந்த அளவுக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் கொண்டிருக்கிறார்கள். Strong and courageous. அந்த அளவுக்கு துணிச்சல், தைரியம், tough, அந்த அளவுக்கு கடினமா இருக்கிறார்கள். getting things done, காரியங்களை நடப்பிக்கிறார்கள், organizing everything. எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்கிறார்கள். Moses lived. மோசே உயிர் பிழைத்தான் இவங்க ரெண்டு பேரால. He owed a lot to them. இவங்களுக்கு தான் அவன் கடனாளி. That is why later on the sister plays a big role. ஆகவே பின்னாட்கள்ல சகோதரி ரொம்ப பெரிய ஒரு வேலையை செய்கிறாள் அங்க. Because she always has a big role in his life. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில எப்போதும் அவளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. She was the initiator of a lot of things. ஏன்னா நிறைய காரியங்களை ஆரம்பித்து வைத்தவளே அவள்தான். But let's come back to Jesus. சரி, இயேசுவுக்கு திரும்ப வருவோம். In Matthew chapter 27 verse 55 and 56. மத்தேயு 27:55-56 We saw that many women followed Jesus. அநேக ஸ்திரீகள் இயேசுவை பின்பற்றினார்கள் என்று Many பார்க்கிறோம். women ministered to him. அநேக பெண்கள் அவருக்கு ஊழியம் They செய்தார்கள். followed him all the way to the cross and they were looking on him from afar. சிலுவை வரைக்கும் அவரை பின் சென்றார்கள். தூரத்திலிருந்து அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். Well, you can't blame them. Even the men were looking from afar, so they were not any lesser. பெண்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்களே தூரத்துல தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இவங்களை ஒண்ணும் சொல்ல முடியாது. Now let us turn to Luke chapter 8. இப்போ லூக்கா 8ஆம் அதிகாரம் போவோம். You're going to be astonished by this. இத கண்டு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. Luke chapter 8. லூக்கா 8. Now it came to pass, verse 1, afterward that he went through every city and village preaching and bringing the glad tidings of the kingdom of God, and the 12 were with him. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். And certain women who had been healed of evil spirits and infirmities, Mary called Magdalene, out of whom had come 7 demons, and Joanna the wife of Chuza,
Herod steward and Susanna and many others who provided for him from their possessions. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகள் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவன்னாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். Once again there is the indication that there were many women. மறுபடியும் இங்க என்ன பார்க்கிறோம்? அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். Only Mary Magdalene and a few others two others are mentioned. மகதலேனா மரியாள் இன்னும் 1-2 பேர் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. But it certainly says there were many others. ஆனா நிச்சயமா என்ன சொல்கிறது? மற்ற அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். The 12 disciples were there. 12 சீஷர்கள் இருந்தாங்க. But many other women. ஆனா அநேக ஸ்திரீகளும் இருந்தார்கள். Now the disciples of Jesus were tough fellows. இயேசுவின் சீஷர்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. Now when you read the Bible you have to remember this. வேத வாசிக்கும் போது இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். The setting in which all these things happen must be remembered. இதெல்லாம் எந்த சூழலிலே நடந்தது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். The Romans were ruling the whole world. ரோமர்கள் தான் அப்போது முழு உலகத்தை ஆண்டு வந்தார்கள். And the Jews were in certain territories living under the Roman Empire. யூதர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ரோம சாம்ராஜ்யத்தின் ஆளுகையின் கீழே வாழ்ந்தார்கள். Romans were in many ways influencing them with their culture, with their attitudes and so on. பல விதங்களிலே ரோமர்களுடைய கலாச்சாரம் அவருடைய எண்ணம் போன்றதெல்லாம் யூதர்களின் மீது ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது. So if the way that disciples behaved and the Jewish people behaved always do not reflect their Jewish upbringing or the Old Testament scriptural way of living. ஆகவே யூதருடைய நடவடிக்கைகள் அல்லது சீஷருடைய நடவடிக்கைகள் செய்கைகள் மற்ற காரியங்கள் எப்பொழுதுமே அவருடைய யூத மதத்தையும் யூத ஜனத்தினுடைய காரியங்களை அப்படியே பின்பற்றினார்கள் என்று கிடையாது. No. Many of the biases and prejudices that were part of the Roman culture began to infiltrate in among the Jews. ரோம கலாச்சாரத்துடைய பல காரியங்கள் யூதர் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. Because the Roman culture was big and Jewish people were a little people. ஏனென்றால் ரோம கலாச்சாரம் மிகவும் பெரியது, யூதர்களோ ஒரு சிறிய கூட்டமாக இருந்தார்கள். They were the rulers and these were the subjects. அவர்கள் உலகத்தை ஆண்டவர்கள், இவர்களோ அவர்கள் கீழே இருந்தவர்கள். So the influence was great. ஆகவே அந்த தாக்கம் பெரிதா இருந்தது. The word of God does not teach putting down women. தேவனுடைய வார்த்தை பெண்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று போதிக்கிறதில்லை. But you will find the disciples doing the very thing. ஆனா சீஷர்கள் அதே காரியத்தை செய்கிறதை நீங்க பார்க்கலாம். They have learnt it from certain heathen cultures. ஏனென்றால் சில புறஜாதி கலாச்சாரங்களிலிருந்து அவற்றை கற்றுக்கொண்டார்கள். And they were victims of their own society. They learned their culture. அது மட்டுமல்ல அவருடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டதன் விளைவாக அப்படி ஏற்பட்டது. So many times you will find them demeaning women. ஆகவே பல சமயத்துல பார்க்கலாம் பெண்களை ஒரு மாதிரி மட்டுப்படுத்திட்டே இருப்பாங்க. One time you remember Jesus was sitting and eating in a Pharisee's house. ஒரு முறை இயேசு உட்கார்ந்து ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். A woman who did not have a good name came in there and she began to weep and with her tears wipe the feet of Jesus. அப்பொழுது வேதம் சொல்கிறது பாவியான ஒரு ஸ்திரீ வந்து அவள் அழுது இயேசுவின் பாதங்களை கண்ணீரால் நனைத்தாள் என்று. And all these men were sitting there and thinking, well, if he knew what kind of a woman she was, he would not allow her to touch him. எல்லா ஆண்களும் என்ன யோசித்தாங்க, இவ எப்படிப்பட்ட பெண்ணுன்னு இயேசுவுக்கு தெரிந்திருந்தா தன்னுடைய பாதங்களை தொட விட்டிருக்க மாட்டாரே. They were criticizing. அவர்கள் குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். They were looking at that woman, looking down at her. அந்த பெண்ணை பார்த்தபோது கேவலமாய் தான் பார்த்தார்கள். But Jesus looked at them and said, I came to your house, you didn't wash my feet, you didn't anoint my head with oil. ஆனா இயேசு என்ன சொல்ல அவளை பார்த்து, உங்க வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய கால்களை கழுவவில்லை, நீங்கள் தண்ணீரை கொடுக்கவில்லை. You didn't anoint my head with oil, but she's washing my feet. என்னுடைய தலையை நீங்கள் எண்ணெய் தலைக்கு என்ன பூசவில்லை, ஆனா இவளோ என் பாதங்களை கழுவுகிறாள். She loves me much because God loves her so much and she has realized God's love. இவள் இந்த அளவுக்கு அன்பு கூறுகிறாள், காரணம் என்னவென்றால் தேவன் அந்த அளவுக்கு அவளில் அன்பு கூறுகிறார், இப்பொழுது அவள் அதை உணர்ந்திருக்கிறாள் என்று சொல்கிறார். In another instance the woman comes with an expensive bottle of ointment. இன்னொரு சம்பவத்திலே ஒரு பெண் விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வருகிறாள். She pours it and worships Jesus. அவள் அதை ஊற்றி இயேசுவை ஆராதிக்கிறாள். And immediately one of the disciples said, we could have sold this and given to the poor. உடனடியாக ஒரு சீஷன் என்ன சொல்றான், இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. Jesus had to literally rebuke him. இயேசு அவனை எழுத்தின்படி திட்ட வேண்டியதாயிற்று. Tell him to stop and go on and let her do it. நீ வாயை மூடு, அவ தொடர்ந்து அவ செய்யற வேலையை செய்யட்டும் என்று சொல்கிறார். More than that I'll give you another example. ஆனா அதற்கு மேலாக இன்னொரு உதாரணத்தை கொடுக்கிறேன். Men had a certain idea about what women should be. பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு சில எண்ணம் ஆண்களுக்குள்ளே இருந்தது. Not coming
from what God had said in his word, but coming mostly from culture. இந்த எண்ணம் தேவன் அவருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறாரே அதிலிருந்து வரவில்லை, அவருடைய கலாச்சாரத்திலிருந்து வந்தது. The story of Mary and Martha, for example. உதாரணத்துக்கு மரியாள் மார்த்தா சம்பவம். You remember when Jesus went to their house, Mary came and sat at the feet of Jesus wanting to hear the word. ஆனா இயேசு அவர்கள் வீட்டுக்கு சென்றபோது மரியாள் தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்து விட்டாள். Turn with me to Luke chapter 10. திரும்ப லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு. Luke chapter 10. லூக்கா 10. Let me just read it to you because it's an interesting story. ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம், அதை வாசிக்கிறேன் நான். Verse 38. 38. It happened as they went that he entered a certain village, and a certain woman named Martha welcomed him into her house. பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ. And she had called her sister, and she had a sister called Mary, who also sat at Jesus' feet and heard his word. மார்த்தாளின் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்திற்கு உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். But Martha was distracted with much serving, and she approached him and said, Lord, do you not care that my sister has left me to serve alone? Therefore tell her to help me. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். Now let me just look up a little bit. கொஞ்சம் இதை பார்ப்போம். I want to ask the women here. நான் பெண்களை பார்த்து கேட்க If விரும்புறேன். Jesus came to your house today, இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தால், I mean the big man himself. அதாவது அவரே உங்க வீட்டுக்கு வந்து I'm not விட்டார். talking about some preacher coming to your house. Jesus coming to your house. பிரசங்கியார் வீட்டுக்கு வரான்னு சொல்லல, இயேசுவே வீட்டுக்கு வந்தால் What will you women do? பெண்களாகி நீங்கள் என்ன செய்வீர்கள்? Here these two women are there. இங்க ரெண்டு பெண்கள் இருக்கிறார்கள். One is probably going and making coffee and getting the milk hot and everything ready and making some food to eat and all that. ஒருவேளை போய் சமையல் அறையில காபி போட பால் ரெடி பண்றா, சமையல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. The other one is sitting at the feet of Jesus to hear the word of God. ஆனால் இன்னொருத்தியோ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். Two totally opposite kind of behaviors. ரெண்டு பேரும் முற்றிலும் நேர் எதிராய் நடந்து கொள்கிறார்கள். Martha fitting into the traditional role that culture has specified for her. மார்த்தாள் ஏன் அப்படி நடந்து கொள்கிறான்னு சொன்னா, கலாச்சாரம் பெண்கள் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது, அதன்படியே நடந்து The கொள்கிறாள். culture says man has come, so you go mind the kitchen, do something and bring it over. கலாச்சாரம் என்ன சொல்கிறது? ஆண் வந்து விட்டான், ஆகவே நீ சமையல் அறைக்கு போய் அவனுக்கு வேண்டியதை கொண்டு வா. And with Jesus comes a whole battalion, so she needs some help. இயேசுவோடு கூட பெரும் கூட்டமே வருகிறது, ஆகவே இவளுக்கு உதவி தேவை. So she comes and complains to the man himself. ஆகவே தான் வந்து அந்த ஆணிடமே புகார் சொல்லுகிறாள். He says, I'm doing all the work in the kitchen. Tell her Lord to come over there because she's a woman. She ought to come and help me in the kitchen. என்ன சொல்ற? ஆண்டவரே, தனியான வேலை செய்கிறேன், இவளும் பெண் தானே, ஆகவே சமையல் அறையில இவளும் வந்து எனக்கு உதவி செய்யட்டும். Culture talking. கலாச்சாரம் பேசுதுங்க. Let the woman come and help me. பெண் வந்து எனக்கு உதவி செய்யட்டும். Jesus reply. இயேசு என்ன சொல்றாருங்க? Did Jesus say, Mary, what are you doing here? இயேசு கேட்டாரா, மரியாளே நீங்க என்ன Be பண்ற? a good woman. நல்ல பெண்ணா இரு. This is not your place. Go to the kitchen. இதெல்லாம் உன்னுடைய இடம், கிச்சனுக்கு போன்னு Your சொன்னாரா? sister is working very hard alone. இந்த சகோதரி தனியா கஷ்டப்பட்டு வேலை செய்றா, Go be in the kitchen with her. போய் கிச்சன்ல உதவி செய்யன்னு Cut the சொன்னாரா? onions and chilies for her for the omelette. ஆம்லெட்டுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாய் நறுக்கி கொடுனாரா? You know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Jesus answered and said to her, Martha, Martha, you are worried and troubled about many things. மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். But one thing is needed. And தேவையானது Mary has ஒன்றே. chosen that good part which will not be taken away from her. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். She's actually commending Mary. இன்னும் சொல்ல போனா மரியாளை பாராட்டுகிறார். அப்படி That she's நடந்து sitting and கொள்கிறார். hearing the word of God. உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்கிறாளே அதற்காக. Hello. ஹலோ. It's not, I'm not saying that it's wrong for a woman to cook and let the men cook and women hear the word of God or something பெண்கள் like that. சமையல் செய்வது தவறு, ஆண்கள் போய் சமைக்கட்டும், பெண்கள் உட்கார்ந்து வசனம் கேட்கணும், அப்படி சொல்ல வரல நான். No, we want to eat, so we don't want the men cooking because we சாப்பிடணும், can't eat. சாப்பிடணும், ஆகவே ஆண்களுடைய சமையல் வேணாம், ஆனா அவங்க செஞ்சாலும் சாப்பிட முடியாது. I certainly don't mean that. நிச்சயமா அப்படி சொல்ல வரல நான். But to think that women only belong in the kitchen and nothing but the kitchen is wrong, and you got it wrong, my friend. ஆனா பெண்களுடைய வேலைன்னா அது வெறும் சமையல் அறையில மட்டும்தான் நினைச்சா அதுதான் தவறு. Don't tell me the Bible says so. பைபிள் அப்படி சொல்லுன்னு சொல்லாதீங்க. The Bible doesn't say so. வேதம் அப்படி சொல்லவில்லை. Well, people say, well, people went behind Jesus, brother, and these women that went with Jesus cooked for him and gave for him. என்ன சொல்றாங்க? இயேசுவுக்கு பின்னால பெண்கள் போனாங்க, ஆனா அவங்க போய் இயேசுவுக்கு சமையல் செய்து கொடுத்தாங்களே அப்படின்றாங்க. But in Luke 8 I read to you, ஆனா லூக்கா 8ல வாசித்தேன் இல்லையா? that these women ministered to Jesus with their possessions. இந்த ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்தவர்கள். There were some rich women.
அங்கே சில பணக்கார பெண்களும் இருந்தார்கள். who had carried their money bags with them. கையில கூட பணப்பையோடு வந்தவர்கள். They were with this preacher. இந்த பிரசங்கியாரோடு கூட They இருந்தவர்கள். wanted to give to this preacher's ministry. இந்த பிரசங்கியாரின் ஊழியத்துக்கு என்று கொடுக்க விரும்பியவர்கள். They were all industrious women. எல்லாம் அந்த அளவுக்கு நல்ல தொழில் செய்து கொண்டிருந்த பெண்கள். Earning women. நன்றாய் சம்பாதித்த பெண்கள். Wealthy women. நல்ல ஐஸ்வர்யம் உள்ள And பெண்கள். I tell you women here today. நான் இன்னைக்கு இங்குள்ள பெண்களுக்கு சொல்லுகிறேன். Don't resign yourself to just nothing because you think God has left me to this. தேவன் என்னை இப்படியே விட்டுட்டார், இந்த வேலைக்குனே விட்டுட்டார், ஆகவே என்னால வேற ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு அப்படியே இருந்துராதீங்க. Nothing wrong to be a housewife. குடும்ப தலைவியா இருக்கல எந்த பிரச்சனையும் தப்பும் கிடையாது. You know, I think many of these women were housewives and brought their husband's money and gave to Jesus. அநேக பெண்கள் வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க, கணவனுடைய பணத்தை தான் கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க. That's influence power. அதான் அந்த செல்வாக்கின் பலன் Man பாருங்க. can have all the power, but influence power, you know, that keeps the money. ஆணுக்கு எல்லா பலனும் இருக்கலாம், ஆனா அந்த செல்வாக்கின் பலன் அதுதான் பணத்தை கையில வச்சிருக்கு. Man earns the money, you ask him for money, he says let me talk to my wife, you know. அவன் தான் சம்பாதிக்கிறான், அவங்ககிட்ட காசு கேட்டா என் மனைவி கேட்டு சொல்றான்றான். That's influence power. அதுதான் செல்வாக்கின் பலன். But I really believe that women ought to be successful. ஆனா நான் என்ன நம்புகிறேன், பெண்கள் வெற்றிகரமா இருக்க வேண்டும். Amen. Amen. Can I hear an amen? ஆமென் கேட்கலாமா? Go ahead, clap your hands. A man is clapping hands for you. Women ought to clap your hands first. பெண்கள் தான் முதல் கை தட்டி இருக்கணும். ஆனா ஆண் Be industrious. ஆகவே காரியங்களை செய்யும்படி தீர்மானியுங்கள். Be enterprising. ஏதாவது செய்ய வேண்டும் என்று முற்படுங்கள். Read Proverbs 31. See what all a good woman does. நீதிமொழிகள் 31 வாசித்து பாருங்கள், ஒரு குணசாலியான ஸ்திரீ என்னெல்லாம் செய்றான்னு பாருங்க. She's got real estate business. அவளுக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கு, jewelry store, நகை கடை இருக்கு, she's got farms, பண்ணைகள் இருக்கு. The woman in Proverbs 31 is multifaceted woman. நீதிமொழி 31ல இருக்கிற பெண் பலவிதமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பெண். She has diversified business. வியாபாரம் பல விதமா இருக்கு அவளுக்கு. Many things running at the same time. பல காரியங்களை ஒரே நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறார். Family also going along at the same time. குடும்பத்தையும் அதே சமயத்தில் நல்லா கவனித்துக் கொண்டிருக்கிறார். Hello. I challenge you to meditate on Proverbs 31. ஆகவே நீதிமொழி 31 தியானியுங்கள் என்று சவால் விட்டு சொல்லுகிறேன். Do not just be a victim of culture. இது கலாச்சாரத்துக்கு நீங்கள் பலியாக வேண்டாம். That is why when Jesus came from heaven into the earth, ஆகவேதான் இயேசு வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தபோது he showed that he transcended culture. அவர் கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்டவர் என்பதை காண்பித்தார். He was not controlled by culture, he lived in a culture but always transcended culture. அவர் கலாச்சாரத்தால கட்டுப்படுத்தப்படவில்லை, கலாச்சாரத்துக்குள்ளே வாழ்ந்தாலும் கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்டவராய் இருந்தார். Christianity is not a preaching about culture. கிறிஸ்தவம் என்பது கலாச்சாரத்தை பிரசங்கிக்கிறது அல்ல. Christianity is a preaching about what man is made for and it will lift him up. கிறிஸ்தவம் என்பது மனுஷன் என்னத்துக்காக உண்டாக்கப்பட்டிருக்கான் என்பதை சொல்லி அவனை உயர்த்த முற்படுவது. It is not your culture or my culture. இது உங்களுடைய கலாச்சாரம் என்னுடைய கலாச்சாரம் அப்படி கிடையாது. I am not here to preach Indian culture or American culture. இந்திய கலாச்சாரத்தை அமெரிக்க கலாச்சாரத்தை போதிக்க இங்கு இல்லை. Both cultures have something good and both cultures have something கலாச்சாரத்தில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. I am not here to preach culture. அந்த கலாச்சாரத்தை போதிக்க நான் இங்க I am preaching Bible. நான் வேதத்தை போதிக்கிறேன். I am preaching the purpose of God. தேவனுடைய நோக்கத்தை போதிக்கிறேன். I am preaching God's plan. தேவனுடைய திட்டத்தை பிரசங்கிக்கிறேன். I am preaching the mind of God. தேவனுடைய மனதை நான் போதிக்கிறேன். What does God think about you? தேவன் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்? God says, தேவன் சொல்லுகிறார், Mary has chosen the good part. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Just as a man has every right to hear the teachings and grow in the Lord, a woman has every right to எப்படி ஒரு ஆண் போதனைகளை கேட்டு கர்த்தருக்குள்ளே வளர முடியுமோ அதே போல பெண்ணுக்கும் உரிமை உண்டு. Jesus is emphasizing that. இயேசு அதை தான் அங்க வலியுறுத்துகிறார். He didn't go along with the culture. கலாச்சாரத்தோடு ஒத்து போகல அவரே. Never mind, Mary can go and help Martha, but he said no, she's doing something better right now. மரியாள் போய் மார்த்தாளுக்கு உதவி செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா என்ன சொல்றாரு, அதை விட ஒரு மேலான வேலையை இப்ப செய்றா. She's hearing the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். I believe from this church we should see successful women. நான் என்ன நம்புறேன், இந்த சபையிலிருந்து வெற்றிகரமான பெண்களை நாம் காண வேண்டும். Women who sit to hear the word of God must become successful women. தேவனுடைய வார்த்தை கேட்கும்படி உட்கார்கிற பெண்கள் வெற்றிகரமாய் இருக்க வேண்டும். Not just women who are making chicken curry. வெறும் சிக்கன் கறி செய்யற பெண்களா இருக்க கூடாது. But if you make the chicken curry, make it the best. சிக்கன் கறி செஞ்சா அதுலயும் வெற்றிகரமா இருங்க, நல்லா செய்யுங்க. But those of you who are working, வேலை செய்கிறவர்கள், those of you who are into professions, தொழிலில் இருக்கிறவர்கள்,
You must excel in it. அதிலே நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். Amen. ஆமென். You must excel in it. அதிலே சிறந்து விளங்கணும். You must excel in such a way that it is written about you like it is written about the women that went with Jesus, that they took their money and with the money they ministered to Jesus. இயேசுவோடு சென்ற ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அதுபோல நீங்களும் சிறந்து விளங்க வேண்டும். Hello. ஹலோ. How many of you believe God for that? எத்தனை பேர் அதற்காக ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? You give the women the money back, they'll shake the whole world. They know how to go shopping. பெண்கள் கிட்ட பணம் போய் கொடுத்து பாருங்க, உலகத்தையே கலக்கிடுவாங்க. எப்படி ஷாப்பிங் பண்ணனும் அவங்களுக்கு தான் தெரியும். Men will think 10 times before spending. Women is ready to spend. ஆண்கள் செலவழிக்கு முன்னாடி 10 தடவை யோசிப்பாங்க. பெண்களோ உடனடியே அப்படி தாராளமா செலவழிப்பாங்க. They see a good cause, they'll give it. ஒரு நல்ல காரியம்னா உடனே கொடுப்பாங்க. That's why they were going around with the money bag with Jesus. ஆகவே தான் பணப்பையை சுமந்துட்டு இயேசுவின் பின்னாலே போனாங்க. Are you there? இருக்கீங்களா? Hello. So there's nothing wrong with women being successful. ஆகவே பெண்கள் வெற்றிகரமா இருப்பதிலே எந்த தவறும் கிடையாது. Yes, there are certain roles that they fulfill, by cooking and doing certain things, bearing a child and all that, குழந்தையை சுமப்பது, பெற்றெடுப்பது, வீட்டிலே சில காரியங்களை செய்வது போன்ற காரியங்களை பெண்கள் செய்யறாங்க, உண்மைதான். In the modern world, some women are messed up. I've heard women say, "Why should I bear the child and you just don't do anything?" இந்த காலத்துல சில பெண்கள் நினைக்கிறாங்க, நான் குழந்தையை பெற்றெடுக்கணுமா, நீ ஒண்ணுமே பண்றது இல்லையா அப்படின்னு. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ சும்மா இருக்கிற. நான் நினைச்சா கூட பெற்றெடுக்க முடியாது. நான் என்ன பண்றது? What can I do? நான் என்ன செய்ய முடியும்? That's your job. அது உங்க வேலை. So there are certain jobs they have to do. சில வேலைகளை அவங்க செய்து தான் ஆகணும். Nothing wrong with that. அதுல தவறே கிடையாது. But don't become too culturally held in bondage. ஆனா கலாச்சாரத்துல அப்படியே கட்டுண்டு போய் விட வேண்டாம். Because the Bible doesn't teach a lot of things that men say Bible teaches. ஏனென்றால் ஆண்கள் பல காரியங்களை சொல்றாங்க வேதம் போதிக்கிறதுன்னு, ஆனா வேதம் அதெல்லாம் போதிக்கல. You read the Bible whole from Genesis 1 all the way. முதலாம் அதிகாரத்துல இருந்து வேத ஃபுல்லா வாசித்து பாருங்க. Let me go to Paul now. இப்போது பவுலை பார்ப்போம். Let me read this passage and close. இந்த பகுதியை வாசித்து நான் முடிக்கட்டும். Always out of time. எப்போதும் நேரம் பார்த்தது இல்ல. From verse 1. I want to say some things about Paul maybe later on. Chapter 16 of Romans. ரோமர் 16ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்துல இருந்து. I want to say several things about Paul maybe later on. பவுலை குறித்து நிறைய காரியம் சொல்ல இருக்கு. ஆக ஒருவேளை பின்னாடி நான் சொல்றேன். Usually Christians who have a wrong demeaning attitude towards women use Paul as their source. அதாவது வழக்கமாய் பெண்களை கொஞ்சம் மட்டுப்படுத்தி பேசுகிற ஆண்கள் எல்லாம் பவுலை தான் ஆதாரமாய் காட்டுவார்கள். They have several passages. They say Paul said this, let the woman not speak in the church. Paul said this, cover your head. Paul said this, don't cut your hair. Paul said this. எப்போது என்ன சொன்னாங்க, பெண்கள் முக்காடுன்னு பவுல் தானே சொன்னாரு, பெண்கள் சபையில பேசக்கூடாது பவுல் தானே சொன்னாரு, முடிய வெட்டுன்னு பவுல் தானே சொன்னா, அவரையே காட்டிட்டு இருப்பாங்க. எப்போதும் they always quote Paul. எப்போதும் பவுலையே மேற்கோள் காட்டுவார்கள். I don't want to go and explain everything now. Those are all very controversial subjects. If I take it now, it will take too much. அதான் ரொம்ப சர்ச்சைக்குரிய பகுதிகள். இப்ப எடுத்தா நேரம் போதாது நமக்கு. We need for a big rain and storm to come one day and we can stay all night here and I have preach. பெரிய இடி மழை வந்தாதான் ஒரு ராத்திரில அங்க இருப்போம். அப்ப எடுக்கிறேன் நான் அதை. But there's an explanation for everything. ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது. Sometimes we think that's what it's saying. சில சமயம் நாம என்ன நினைக்கிறோம், அதனுடைய அர்த்தம் அதுதான் நினைக்கிறோம். I'll show you what it's saying. ஆனா அது என்ன சொல்லுது நான் காட்டுறேன். But I can show you very simply because Bible has to be scripture must be compared with scripture. ஆனா ஒன்று நான் சொல்லுகிறேன், வேத வாக்கியங்களை வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். You say Paul said this, Paul said that, and use all the scriptures against women, then I'll read you now what Paul says about women. பெண்களை பற்றி பவுல் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு எதிரா பேசுறது அவருடைய வசனங்களே சொல்றீங்க இல்லையா, இப்போ அதுக்கு எதிரா சில வசனங்களையும் காட்டுகிறேன். I want to read Romans chapter 16. ரோமர் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்க விரும்புகிறேன். Here Paul pays tribute to women. இங்கே பவுல் ஒரு பெண்ணுக்கு ஒரு வாழ்த்துதலை அவளை குறித்து மேன்மையை பேசுகிறார். Listen to this. I commend to you Phoebe, our sister, who is a servant of the church in Cenchrea. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரையாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொள்ளுங்கள். Who is Phoebe? இந்த பெபேயாள் யார்? She is a servant of God in the church in Cenchrea. கெங்கிரேயாவில் இருக்கிற சபையிலே ஊழியக்காரியா இருக்கிறாள். She is being used of God. தேவனால் அவள் பயன்படுத்தப்படுகிறாள். Well, brother, Paul said, let not the woman speak in the church. பவுல் என்ன சொன்னாரு, பெண்கள் சபையில பேசக்கூடாதுன்னு. But same Paul is saying here. ஆனா அதே பவுல் தான் இங்க சொல்றாரு.
Let me just put that with you. You think about it. அத உங்களுக்குள்ள வைக்கிறேன், நீங்க Then யோசிச்சு that பாருங்க. will explain why he said it like that there. There must be a reason why he said, let not the woman speak in the church. There is another explanation for it. பெண்கள் ஏன் சபையில பேசக்கூடாது என்று அவர் சொன்னாரோ அதற்கு வேறொரு விளக்கம் இருக்கிறது. You can't say this is a doctrine which says that women can't just get up and talk in church. அந்த வசனத்தை வச்சிட்டு பெண்கள் சபையில எழுந்து பேசக்கூடாதுன்னு ஒரு உபதேசமாக்கி விட கூடாது. Because the same Paul says, here is a servant of God in the church in Cenchrea, and he says that you may receive her in the Lord in a manner worthy of the saints and assist her in every in whatever business she has need of you, for indeed she has been a helper of many and myself also. அப்படி சொன்ன அதே பவுல் தான் இங்க என்ன சொல்றார், கெங்கிரேயா ஒரு சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதில் நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். He says show her respect and honor. honor. அவளுக்கு மரியாதையும் கனத்தையும் செய்யுங்கள். She is a servant of God. அவள் தேவனுடைய ஊழியக்காரி. Receive her well. அவளை நன்றாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Then verse 3. மூணாவது வசனம் Greet பாருங்க. Priscilla and Aquila, my fellow workers in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். Here is a woman, Priscilla, பிரிஸ்கில்லா என்று ஒரு பெண் இருக்கிறாள், who risked their own necks for my life, to whom not only I give thanks but also all the churches of the Gentiles. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவளை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். Here Paul is talking about a woman and he says I owe a lot to her. She stuck her neck out for me. இங்கே பவுல் சொல்றார், இந்த பெண்ணுக்கு நான் கடனாளியா இருக்கிறேன், எனக்காக தன் கழுத்தையே கொடுத்தவள் அவள் என்று. And I not only give her thanks but all the churches that I have established, they give her thanks because she saved my life. அவள் என் உயிரை காப்பாற்றினாலே நான் மட்டும் நன்றி சொல்லல, எல்லா சபையாரும் நன்றி சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். You read in other places like Acts chapter 18 about this Priscilla, where she was instrumental in teaching the great Christian teacher Apollos about the New Testament teachings. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், கிறிஸ்தவ திருச்சபையின் மிகப்பெரிய போதகர் அப்போலோ அவருக்கு மிகவும் உதவியா இருந்தவள் தான் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. No, she taught him. அவனுக்கே இவள் போதித்திருக்கிறாள். Apollos was a man who just knew, who was probably a disciple of John the Baptist and knew things that were taught by John the Baptist only. அப்போலோ ஒருவேளை யோவான் ஸ்நானனுடைய சீஷனா இருந்திருக்க வேண்டும், ஆகவே அவன் கற்றுக் கொடுத்ததுதான் அவன் அறிந்திருக்க வேண்டும். He only had limited knowledge. அவனுக்கு ஓரளவு தான் அறிவு இருந்தது, up to John the Baptist. யோவான் ஸ்நானன் வரைக்கும் அது. But now she taught him the things of Christ. ஆனால் இப்போது கிறிஸ்துவை குறித்த காரியங்களை இவள் போதிக்கிறாள் அவனுக்கு. She was a teacher of one of the greatest teachers in the church. திருச்சபையின் மிகப்பெரிய ஒரு போதகனுக்கே இவள் போதித்து வந்தாள். Says 5. Likewise greet the church that is in their house. See, in their house there was a church. 5வது வசனம் சொல்லுது, அவங்க வீட்டிலே ஒரு சபை இருந்தது, அவருடைய வீட்டிலே கூடி ஒரு சபையையும் வாழ்த்துங்கள். Obviously her and her husband were there ministering in a church. ஆகவே அவளும் அவளுடைய கணவனும் வீட்டிலே சபை நடத்தி வந்திருக்க வேண்டும். Priscilla and Aquila. ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும். Greet my beloved Epaenetus, who is the first fruits of Achaia to Christ. அகையாவிலே கிறிஸ்துவுக்கு முதல் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். Not all the women. Verse 6. Greet Mary, who labored much for us. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். See, there's another Mary there. இங்க இன்னொரு மரியாள் இருக்கிறாள். See, Paul had a lot of women helping him and contributed so much to the success of his ministry. பவுலுடைய ஊழியத்திலே நிறைய பேர் பெண்கள் உதவி செய்தார்கள், அவருடைய ஊழியத்தின் வெற்றிக்கு உறுதுணையா இருந்தார்கள். He's not just greeting some wives in houses and daughters in houses. He's saying they labored much, they stuck their neck out for me, they did so much. சும்மா வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாம் வாழ்த்துங்கள் அப்படி சொல்லல அவரு. இவரெல்லாம் அதிகமாய் பிரயாசப்பட்டவர்கள், எனக்காக கழுத்தையே கொடுத்தவர்கள் அப்படி பாராட்டுகிறார். They are servants of God. அவர் தேவனுடைய ஊழியக்காரிகள் என்று சொல்லுகிறார். Greet Andronicus and Junia, my countrymen and fellow prisoners, who are of note among the apostles, who also were in Christ before me. அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அன்றோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். Goes on and on. I don't have time. Let me read verse 12. அப்படியே சொல்லிட்டே வராரு. 12 வாசிக்கிறோம். Greeting many people. நிறைய பேரை வாழ்த்துகிறார். But here are a couple of other women. இங்க மேலும் சில பெண்களை பார்க்கிறோம். Greet Tryphena and Tryphosa, who have labored in the Lord. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசானையும் வாழ்த்துங்கள். Greet the beloved Persis, who labored much in the Lord. கர்த்தருக்கு மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை வாழ்த்துங்கள். See, there are women again. மறுபடியும் பெண்களை வாசிக்கிறாங்க. And they labored much, it says. என்ன சொல்லலாம், அதிகமாய் பிரயாசப்பட்டவர்கள். Women were good workers and were recognized by Paul as good workers. பெண்கள் நன்றாய் உழைக்கக்கூடியவர்கள், அவர் நன்றாய் உழைக்கக்கூடியவர்கள் பவுலும் அங்கீகரிக்கிறார். In the ministry they contributed much and were recognized by ஊழியத்திலே அதிகமாய் பங்காற்றினவர்கள் அதை பவுல் அங்கீகரித்து பேசுகிறார். Then
you know, it goes on and on and says in verse 15 again. அப்படியே 15 பார்ப்போம். He says, no, verse 13. Greet Rufus, chosen in the Lord, and his mother and mine. 13 சொல்ல கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகி அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். See, he had such respect for women. பெண்கள் மேல அவ்வளவு மரியாதை அவருக்கு. She is not only his mother, my mother. அவள் அவனுடைய தாய் மட்டுமல்ல எனக்கும் தாய் என்று சொல்கிறார். Verse 15. Greet Philologus and Julia and Nereus his sister and Olympus and all the saints who are with them. Greet one another with a holy kiss. பிலோலோகையும் யூலியாளையும் நேரேயும் அவனுடைய சகோதரியாகிய ஒலிம்பாவையும் அவளோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். He recognizes women. That's why I read this. ஏத வாஸ்தனா அவர் பெண்களை அங்கீகரிக்கிறார். Not only recognizes, greets them and thanks them for their contribution. அங்கீகரிக்கிறது மட்டுமல்ல வாழ்த்துதலை சொல்லுகிறார். அவர்கள் ஆற்றின பங்குக்காக நன்றியையும் காண்பிக்கிறார். Respects them and tells others to respect them. அவர்களை மதிக்கிறார், மற்றவர்களை நீங்களும் மதிப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். I want to say this because many women are also biased against Paul. They say, oh, he is the man that's always against Paul. சொல்லனா பல பெண்கள் கூட பவுல் தாங்க இப்படி எல்லாம் போதிக்கிறாருன்னு அவருக்கு எதிராக அவங்க எண்ணம் கொண்டு இருக்காங்க. Read the Bible right. வேதத்தை சரியா வாசிங்க. This is Paul speaking. இதுதான் பவுல், இது பவுல் பேசுவது. So I want to tell the women today. ஆகவே இன்றைக்கு பெண்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The angel of the Lord said to Mary, you are highly favored of the Lord. கர்த்தருடைய தூதன் மரியாளை பார்த்து சொல்கிறான், நீ மிகவும் பாக்கியம் பெற்றவள். I want to tell the women today. நான் பெண்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். God honors you. தேவன் உங்களை மதிக்கிறார். God gives you great honor and respect. தேவன் மிகுந்த மரியாதையும் கனத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார். God has a great plan and purpose for you. தேவன் உங்களுக்காக பெரிய நோக்கத்தையும் திட்டத்தை வைத்திருக்கிறார். Don't think anything less than that. ஆகவே அதை விட குறைவா எதையுமே எண்ண வேண்டாம். Always think in God's level. எப்போதுமே தேவனுடைய அளவின்படி எண்ணுங்கள். Build your mind with these thoughts. இப்படிப்பட்ட எண்ணங்களால் மனதை கட்டி எழுப்புங்கள். Know God's plan and purpose for your life. உங்கள் வாழ்க்கை குறித்த தேவனுடைய நோக்கங்களை திட்டங்களை அறிந்து கொள்ளுங்கள். God is good. தேவன் நல்லவர். Let's stand up together. எல்லாரும் எழுந்திருப்போம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Well, I'll continue next week. அடுத்த வாரம் நான் தொடருகிறேன். Not over. இன்னும் முடியல. Are you happy you came here tonight? இன்னைக்கு வந்தது குறித்து சந்தோஷமா? God's word sets people free. தேவனுடைய வார்த்தை தான் மக்களை விடுவிக்கிறது. I believe it sets women free today. பெண்களை இன்றைக்கு விடுவிக்கிறது என்று நான் நம்புகிறேன். Free to be what they are called to be. அவர்கள் என்னவா இருக்கும்படி அழைக்கப்பட்டார்களோ அப்படி இருப்பதற்கு விடுதலை. Free to be dynamic. ஆற்றல் மிகுந்தவளாய் இருக்க விடுதலை. Free to be powerful. வல்லமையுள்ளவளாய் இருக்க விடுதலை. Free to be honorable and dignified. கண்ணியமாய் கனமுள்ளவளாய் இருக்கும்படி விடுதலை. God wants you to be like that. நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Don't beg somebody for those rights. அந்த உரிமையெல்லாம் எங்களுக்கு வேணும்னு இன்னொருத்தர் போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டாம். Believe that you have them. உங்களுக்கு அதான் இருக்கிறது என்று நம்புங்கள். கொடி பிடிக்காதீங்க. எல்லா பெண்களோட சேர்ந்து எங்களுடைய உரிமையை தான், எனக்கு உரிமை இருக்குன்னு நம்பி அதன்படி வாழுங்கள். Don't just be carrying some banners. ஏதாவது சில கொடியை தூக்கிட்டு சுத்திட்டீங்க. Don't join women's liberation. பெண் விடுதலை இயக்கத்துல போய் சேர்ந்துடாதீங்க. Believe that you have it. உங்களுக்கு இருக்கிறது என்று நம்புங்கள். This is better than women's liberation. பெண் விடுதலை இயக்கத்தை விட இது சிறந்தது பாருங்க. Divine liberation. இது தெய்வீக விடுதலை. Let's lift up our hands and praise God. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நன்றி கர்த்தாவே. Praise you Father. Hallelujah. Father God, we thank you. பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for such honor and respect you have bestowed upon us. ஆண்டவரே நீர் தந்திருக்கிற இப்பேற்பட்ட மரியாதை கனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Your plans and purpose for both the male and the female are so great and grand. ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே நீர் வைத்திருக்கிற திட்டங்களும் நோக்கங்களும் பிரமாதமா இருக்கிறதே. And I pray that every single person here will understand. இருக்கிற ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். That families will thrive. குடும்பங்கள் தழைத்தோங்கட்டும். Men and women will be blessed. ஆண்களும் பெண்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். They will grow in boldness and courage and the knowledge. கர்த்தரேறிற அறிவிலே தைரியத்திலே துணிச்சலிலே வளரட்டும். May they accomplish God's purposes for their lives. தங்கள் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற நோக்கங்களை நிறைவேற்றட்டும். Be the person that God has meant for them to be. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீரோ அப்படிப்பட்டவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. And not be anything less than what God has ordained them. தேவன் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதுக்கு குறைவாக இருக்கவே வேண்டாம். Let these teachings really lift them up. ஆண்டவரே இந்த போதனைகள் மெய்யாகவே அவர்களை தூக்கி எடுக்கட்டும். Help them to focus on their destiny. அவர்கள் செல்ல வேண்டிய அந்த திக்கை நோக்கி செல்ல கவனத்தை கொடுக்கட்டும். May it help them to focus on their purpose. அவருடைய நோக்கத்தின் மேல் கவனம் செலுத்த உதவி செய்யட்டும். We give you all the glory and honor and praise. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. Let's sing this song once and then we'll be பாடலை ஒரு முறை பாடுவோம் பிறகு நாம் கலந்து செல்லலாம். To the King eternal immortal invisible the only God be the honor and glory forever and ever.
immortal, invisible, the only God, be the honor and glory forever.